மயிலாடுதுறை மாவட்ட கடற்கரைகளில் 5 அடி உயரம் வரை அலைகள் எழும்பி வருகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேந்திரனிடம் கேட்கலாம். ராஜேந்திரன், கடல் அலையினுடைய சீற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் என்னென்ன மாதிரியான எச்சரிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு? டிக்டோ புயல் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதிக கனமழை பெய்யும், கடற்கரைகளின் அலைகள் 11 அடி உயரம் வரை எழும்பும் என எச்சரிக்கப்பட்டிருந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் நேற்று மாலை 6 மணி தொடங்கி பெய்து வந்த சாரல் மழை இன்று அதிகாலை முதல் மிதமான மழையாக சற்று வலுப்பட்டு உள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று காலை 8:30 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணி நேரத்தில் சராசரியாக 25 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதில் தரங்கம்பாடியில் அதிகபட்சமாக 34 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. சின்னங்குடி, அதாவது தரங்கம்பாடி கடற்கரையை அடுத்துள்ள சின்னங்குடி கடற்கரையில் அலைகள் 5 அடி உயரம் வரை எழும்பி வருகிறது. மீனவர்கள், அங்கே உள்ள ஒரு 2000 மீனவர்கள் தங்களது படகுகளை கடற்கரையில் பாதுகாப்பாக கட்டி வைத்துள்ளனர். இருந்தாலும் கடற்கரை மேலே எழும்பி வந்த தண்ணீர் அந்த சூழ்ந்துள்ளது. மீனவர்கள் அனைவரும் அவர்கள் இல்லங்களை முடங்கி இருக்கின்றனர். புயல் வலுப்பெறும் போது மேலும் அலையுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என கூறுகின்றனர். இன்று காலை 9 மணி வரை மிதமான மழை பெய்து வந்த நிலையில் அதன் பிறகு மழை வலுக்க தொடங்கி தற்போது பரவலாக பலத்த மழை பெய்ய தொடங்கியுள்ளது. பலத்த மழையின் காரணமாக மயிலாடுதுறை மற்றும் மணல்மேடு, குத்தாலம், மங்கைநல்லூர், செம்மனார்கோவில், தரங்கம்பாடி, திருக்கடையூர் ஆகிய பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மாவட்டம் முழுவதும் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. 20-25 தினங்கள் உள்ள அந்த நட்ட பயிரானது மூழ்க தொடங்கி இருக்கிறது. இந்த மழை வலுத்தால் மேலும் விவசாயிகள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.